அதிகாரியாக இருந்தவர், இப்பொழுது இல்லை. சிறைத்துறையிலிருந்து ரூபாய் என்கின்ற IPS அதிகாரி அவர் இப்பொழுது போக்குவரத்து துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது நமக்கு தெரியும். காரணம் என்னவென்று சொன்னால், இவர் அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரிகளுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அந்த அமைச்சரவை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் தகவலை தராமல் நேரடியாக செய்தியாளர்களை சந்தித்தார் என்று அவர்களுக்கு DGP உயர்ந்த ரேங்கிலே இருக்கின்ற ஒருவர் அவருக்கு ஏற்கனவே மெமோ கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா ஆபீஸும் அவருக்கு ஒரு மெமோ கொடுத்திருக்கிறது. ஆக 2 மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கப்பட்டிருக்கிறார். வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் வேறு துறைக்கு வந்த பின்னாலும் தமிழகத்திலே இருக்கின்ற ஊடகங்களை தொடர்ந்து அவர் தொடர்பு கொண்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களது சின்னம்மா சசிகலா அவர்களை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை சொல்லுவது. உதாரணமாக பாத்தீங்கன்னா, இது பாருங்க, கர்நாடகா பிரிசன் மேனுவல் 1978. இந்த பிரிசன் மேனுவல் வாங்கி ரொம்ப டீப்பா நான் படிச்சேன். ரூல் 348ல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, convict sentences to simple imprisonment and under trial prisoners shall be permitted to wear their own clothing அப்படின்னு wear their own clothing இருக்கு. எந்த விதமான இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், அதான் கருண்ல சிம்பிளா. அப்ப யூனிஃபார்ம் ட்ரெஸ் போடுறது தேவையில்லைன்னு இந்த மேனுவல்ல சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்ட்டுக்கு உட்பட்ட கைதிகளுக்குரிய மேனுவல்ல இது இருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்ல கூட கடைசியா வர அந்த ஃபுட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நம்ம ரூல் 742ல சேஞ்ச் ஆஃப் த டயட் கேன் பி டன் ஒன்லி த அட்வைஸ் ஆஃப் த மெடிக்கல் ஆபீசர் இருக்கு. அது கீழே சிம்பிள் இம்ப்ரிஸ்மெண்ட் பிரிசனர் ஷல் நாட் பி அலவுடு டு ரிசீவ் ஃபுட் ஃப்ரம் அவுட் சைடு இருக்கு. ஸோ அவுட் சைட்ல இருந்து ஃபுட் வரக்கூடாது. உள்ளறையே ஃபுட்டை கொடுக்கலாம், ஃபுட்டை மாத்தி கொடுக்கலாம், தேவைப்படுற மாதிரி ஃபுட்டை கொடுக்கலாம். யாருடைய அட்வைஸ் பேர்லன்னு கேட்டீங்கன்னா, அங்க பிரிசனர்ல அந்த பிரிசன்ல இருக்க டாக்டர் ஒத்துக்கிட்டா கொடுக்கலாம், அவங்க அட்வைஸ்ல கொடுக்கலான் இருக்கு. இல்ல என்ன பெரிய அமெரிக்கா ஒலிம்பிக்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த அம்மா கண்டுபிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. பெருசா முதல்ல 5 ஸ்டார் 5 ஸ்டார் 3 ஸ்டார் 3 ஸ்டார்னுச்சு. இப்ப இறங்கி இதுதான் இருக்கு ஒரு டிவியை எக்ஸ்ட்ரா பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா. அது வேறு துறைக்கு போன பின்னாடி இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எனக்கு புரியல. இது என்ன இருக்கு பின்னாடின்னு தெரியல. 2 கோடி ரூபாய் கைமாறினதா சொல்லியதோடு மாத்திரமல்லாம் அது என் பேரும் அடிபடுது, புகழேந்தின்னு 2 கோடி ரூபாயை கைமாத்தி கொடுத்திருக்காங்க தெரிய வருகிறது அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. ஆகவே கர்நாடக மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எங்களது நிர்வாகிகள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து வழிமொழிந்து நிறைவேற்றி, ரெசல்யூஷன் என்று சொல்வார்களே, அதை நிறைவேற்றி எனது சார்பில் புகழேந்தி பெயரில் ரூபா மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும். இந்த வழக்கை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும். ஆர்டிகல் 200 என்று சொல்வார்கள், அந்த பிரிவிலே நான் இந்த வழக்கை தொடருவேன். ஏற்கனவே இது போன்ற வழக்குகளை தொடர்ந்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். இது பலருக்கு தெரியும். ரூபா அவர்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அரசியலுக்கு வரணும் ஆசை இருந்து அந்த அம்மா வரட்டுங்க, நான் ஒன்றும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். எவரிவன் ஹேவ் த ரைட்ஸ். ஏன்னா பிஜேபிக்காரங்க கொடி பிடிக்கிறாங்க, அவங்க ஒரு சமயம் வேற கட்சிக்கு போற ஆசையெல்லாம் இருக்கலாம். ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு 63 வயதில் டயபெட்டிக் 20 வருஷமாக சர்க்கரை நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பெண்ணென்றும் பாராமல் கலங்கப்படுத்த வேண்டாம். இது கலங்கப்படுத்துவதன் மூலம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் புகழுக்கு அழிவு ஏற்படும் என்பதை மிக தெளிவாக